அனைவருக்கும் வணக்கம். நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. இதுவே நம்ம சாதக விதி 360 டிவியின் தாரக மந்திரம். வார ராசி பலன். வார ராசி பலன் அப்படின்னு பாக்குறப்ப 23/8/2026 முதல் 29/8/2026 வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை உள்ள வார பலன்களை பற்றி இந்த வீடியோல பத்தி நம்ம தெளிவா பார்க்க போகிறோம். இந்த வீடியோல பொதுவா நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வாரத்துல இருக்கிற கிரக பெயர்ச்சியோடைய ஸ்டேட்டஸ் என்ன பார்க்க போறோம். எந்தெந்த ராசிக்கு பணவரவு அதிகரிக்க போகிறது, எந்தெந்த ராசிக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசியை பற்றி வாரத்திற்கு தெளிவாக சொல்ல போகிறோம். சரிங்களா? பொதுவா இப்ப வார ராசி பலன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சில டெய்லி ராசி பலன்ல இருந்து சற்று மாறுபட்டு நம்மளுடைய பெரிய பிளான்களை போடுற மாதிரி இருக்கும். டெய்லி ராசி பலன்ல நம்ம சில விஷயங்கள் சொன்னாலும் வார ராசி பலன் சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா அதுல சொல்லப்பட வேண்டிய தெய்வங்களுடைய பரிகாரங்களும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு டெய்லி பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் நம்ம சொல்கின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சனிக்கிழமையும் நீங்கள் செய்தால் மிக நன்றாக இருக்கும். சரி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மொத்தம் ஏற்கனவே நம்ம கடகத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் இப்ப மாற மாட்டாரு. அதே மாதிரி சூரியன் சிம்மத்துல இருக்கிறார். சந்திர பகவான் தினசரி மாறும் சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த ராசியை பொறுத்து நம்ம டெய்லி ராசி பலன்ல அதை சொல்லுவோம். புதன் சிம்மத்திலும், சுக்கிரன் கன்னியிலும், செவ்வாய் மிதுனத்திலும், குரு கடகத்திலும், சனி மீனத்திலும், ராகு கும்பத்திலும், கேது சிம்மத்திலும் இருக்கின்றனர். சோ கேது சிம்மத்துல இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் நான். அப்ப அந்த சிம்ம ராசியா இருக்கட்டும், மீன ராசியா இருக்கட்டும், கொஞ்சம் ஆன்மீக சிந்தனைகள் வளரும். அவங்க தயவு செய்து நீங்கள் விநாயகர் பெருமானை நீங்கள் கும்பிட்டு வழிபடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சிரமங்கள் கொஞ்சம் குறையும். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சிம்ம ராசியும் மீன ராசியும் விநாயகர் பெருமானை நீங்கள் ஒரு முதல் பகவானை வைத்து நீங்கள் கும்பிடுங்கள். உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இதுல இன்னொரு விஷயம், புதன் 22ஆம் தேதி ஆகஸ்ட் அன்று கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு நுழைகிறார். ஸோ அப்ப இந்த 23ஆம் தேதி இந்த வாரம் தொடங்குது. ஸோ அதனால புதன் சிம்மத்தில் உட்கார வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஸோ அது அப்ப கல்வி, வெளிநாட்டு கல்விக்கு அப்ளை செய்யறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும். சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார். அவர் ஆகஸ்ட் 25ஆம் தேதி சித்திர நட்சத்திரத்துக்குள்ள அவர் நுழைகிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். கன்னி ராசிக்கும் சித்திர நட்சத்திரம் உள்ள அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாகவே இருக்கும். ஆகஸ்ட் 27 சூரியன் மற்றும் புதன் ஒரே ராசியில் இணையும் நிலை ஏற்படுகிறது. சரிங்களா? இது பேச்சு, அறிவு, நிர்வாகம், தொழில் முடிவுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக ஜோதிட ரீதியாக இது நம்ம சொல்லப்படுகிறோம். குரு கடகத்தில் அக்டோபர் 31 வரை நம்ம தொடங்குறாரு. ஸோ அதனால அது உச்சம் பெற்றே இருக்கும். சனி மீனத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருப்பதால் சிந்தனை மற்றும் தனிப்பட்ட முடிவுகளில் சில மாற்றங்கள் உருவாகலாம். இந்த வாரத்தில் சில ராசிகளுக்கு அதை நம்ம தெளிவாக சொல்ல போறோம். மற்றபடி சந்திராஷ்டமம் சொல்றது அந்த டெய்லி ராசி பலன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை வச்சு நீங்க பாருங்க. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோல சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 23ஆம் தேதி கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். சரிங்களா? 24ஆம் தேதி சிம்ம ராசிக்கும், 25ஆம் தேதி சிம்ம ராசிக்காரர்களுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கிறது. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கும், அதே மாதிரி 27, 28 கன்னி ராசிக்கு தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தை பொறுத்து நம்மளுக்கு வருகிறது. 29ஆம் தேதி இரவு வரை கும்பம் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் மீனத்துக்கு வரும். அதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? சந்திராஷ்டம நாளில் முக்கியமான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் கோபம் மற்றும் மனக்குழப்பத்தை தவிர்த்து ஒரு நல்ல சிந்தனை முடிவை நீங்கள் கண்டிப்பாக எடுங்கள். சரி, வாங்க இந்த 12 ராசிக்கான வார பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, லக்கி சாம்பரில் நம்ம குறிப்பிட்ட ராசியை சொல்லி வருகிறோம். இந்த மேச ராசிக்கு கொஞ்சம் கவனம் தேவை. முயற்சி செய்தால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரம். தொழில்துறையில் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரவங்க கொஞ்சம் புதிய பொறுப்புகள் வரலாம். அந்த புதிய பொறுப்பை நீங்க கொஞ்சம் யோசிச்சு செஞ்சு அதன் மூலம் உங்களுடைய மதிப்பை நீங்க பெறுங்க. மேலதிகாரிகளோட பாராட்டு கண்டிப்பா கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் சரி, டிரான்ஸ்பர் கேட்டு நீங்க வெயிட் பண்ணவங்களுக்கும் சரி, இந்த ஆகஸ்ட் முடியணுங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் வரட்டும், புரட்டாசி பிறக்கட்டும். உங்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பருக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான செய்தி கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும்.
சரிங்களா? வியாபாரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் நீங்க பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இப்ப ஒரு ஸ்டேஷனரி வச்சிருக்கிறவங்களும் சரி, ஒரு டீலர் வச்சிருக்கிறவங்களும் சரி, புதிய வாடிக்கையாளர்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடன்களை அள்ளி வழங்க வேண்டாம். மேசராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் தாராள மனசு உங்களுக்கு இருக்கும். கஸ்டமர் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அ நெறைய பொருட்கள குடுப்பீங்க. டீல் இன்ஸ்டால்மென்ட்ல குடுப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமா இந்த வாரத்துல நீங்க செயல்படுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலமா நல்ல மதிப்பு, மரியாதையும் கிடைக்கும். அவர்கள் மூலியம் அனுகூலம் கிடைக்கும். சரி. பணத்த பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு சமநிலையிலே இருக்கும். பணம் வந்தும் போகும். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். சேமிப்ப கொஞ்சம் முறையா அத நீங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களோடையும் சரி, மனைவிகளோடும் சரி, ஆண்களாக இருப்பவங்களும், பெண்களா இருக்கவும் சேமிப்ப கொஞ்சம் கடைப்பிடிங்க. இந்த மேச ராசிக்கு வரவும், செலவும் போத் ஆர் ஈக்குவல் டைப்ல இருக்கும். ஸோ சமநிலையில் இருப்பதனால சேமிப்ப கொஞ்சம் முதலீடு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் வந்து நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமும் நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் வரலாம். அது சுபமங்கலமான செய்திகளாகவும் இருக்கலாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதத்தான் இந்த குறிப்பில இப்படி நான் சொல்றேன். கணவன் மனைவி இடையே வந்து புரிதல் அதிகரிக்கும் இந்த வாரத்தில். ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மேச ராசி. அதிர்ஷ்ட எண் வந்து உங்களுக்கு 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான். நீங்க டெய்லி ராசி பலனை எடுத்துக்கிட்டாலும், மேச ராசிக்காரவங்க வந்து முருகப்பெருமான தான் நீங்க வழிபடணும். விருச்சக ராசியும் உங்களுக்கு நேரா இருக்கு. விருச்சக ராசிக்கு வந்து நாங்க வந்து அந்த மேச ராசிக்கு அப்படியே நீங்க நேரா பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசி வரும். அப்ப அதுக்கும் முருகப்பெருமான் தான். இருந்தாலும் விருச்சக ராசிக்கு நான் நரசிம்மரையும் நான் வழிபட சொல்லுவேன். ஆனா மேச ராசிக்காரங்க முருகப்பெருமான மட்டும் தான் கண்டிப்பா வழிபடணும். விருச்சக ராசிக்கு நான் அந்த அந்த பலன் வரப்ப நான் சொல்றேன். சரிங்களா? சரி. மேசராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வாரத்தை நீங்கள் எளிதாக கடந்து விடலாம். சரிங்களா? அடுத்த ராசி. ரிஷப ராசி அன்பர்கள். மிகவும் லக்கி சாம்பரில் நியர் அபௌட் 1 இடத்துல வர ராசி. கடகத்துக்கு நம்பர் 1 அப்படின்னு சொன்னா, ரிஷபத்துக்கும் நம்ம நியர் அபௌட் 1 சொல்லலாம். 2ன்னு சொல்லலாம், இல்ல 1ன்னு சொல்லலாம். அது ஈக்குவலாவே இருக்கும் இந்த ரிஷப ராசி. சரிங்களா? லக்கி சாம்பரில் ஒரு முக்கியமான இடத்தை நீங்கள் பிடிக்கப் போகிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு செல்வ செழிப்பான வாரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பணம் வருகிறது என்று நீங்கள் செலவுகள் அதிகம் செய்ய வேண்டாம். எது தேவையோ அதனை இந்த வாரத்தில் செலவு செய்யுங்கள். உங்களுக்கு தொழில் துறையில் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு அது முடித்து வைக்கப்படும். பூர்வ புண்ணியத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு எளிதாக இந்த வாரத்தில் முடிவடையும். வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பண சேமிப்புன்னு சொல்றத கொஞ்சம் கவனமா வச்சுக்கங்க. ஏன்னா அதிகமான பண வரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. மகாலட்சுமி உங்களை நாடி வருகிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதியாக இருப்பதால், மகாலட்சுமி கூட உங்களுக்கு அந்த அனுசரணையோட பலன்களை தருவதால், பணம் அதிகமாக வரும். அதனை நீங்கள் சேமிக்க முயற்சி செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து பெற்றோர்களுடைய பேச்சையும், ஆண்களாக இருப்பவர்கள் பெற்றோர்களுடைய பேச்சையும், மனைவியுடைய பேச்சையும் கேட்டு சேமிப்பை செய்து கொள்வது மிக நன்று. ஆரோக்கியத்தில் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. தூங்குங்க, நல்லா தூங்குங்க. உழைப்பு மட்டுமே முக்கியம் இல்லங்க. உடலும் சேர்ந்து தான் முக்கியம். நல்லா உடம்ப பார்த்துக்கங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண்ண பொறுத்தவரைக்கும் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. வணங்க வேண்டிய தெய்வம் நான் முன்பு சொன்னது போலவே சுக்கிரனுக்கு அதிபதியாக மகாலட்சுமிக்கு வந்து நீங்க வழிபட்டுக் கொள்ளுங்கள். பொதுவா ரிஷபராசி நல்ல ஒரு பலனை இருக்கிறது. லக்கி சாம்பரில் நியர் அபௌட் 1ஆம் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. மிதுன ராசி அன்பர்களே. 3வதாக உள்ள ராசி மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுடைய பேச்சு திறமை உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் முக்கியமான சந்திப்பு அல்லது பேச்சுவார்த்தை மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரலாம். அதில் வரும் முக்கியமான நபர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நபராக இருப்பார். ஒருவர் வழிப்போக்கன் மாதிரி ஒருத்தர் வருவாங்க. அது ஃபேக்டரியில இருக்கிறவங்களும் சரி, ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் சரி, விசிட்டர் வருவாங்க. அதாவது ஓனர்ஷிப்ல இருந்து கம்பெனில இப்ப வந்து ஒரு 10 டிவிஷன் ஒரு டிவிஷன வந்து வேலை செய்றவங்க, அதே மாதிரி ஒரு 10 பிரான்ச் இருக்கும். இந்த 10 பிரான்ச்ல இருக்கிறவங்களும் ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட் திடீர்னு விசிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்க்கறப்ப உங்களோட பேச்சோட திறமையும், வேலை திறமையும் அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்க சொல்லும்போது உங்களுடைய மதிப்பு உயரும். டக்குனு உங்களுக்கு வந்து பேரும் மதிப்பு இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி குடுத்துட்டு போயிருவாங்க. அதாவது ப்ரமோஷனும் சரி, சேலரி இன்கிரிமென்டும் சரி, இல்ல அடுத்த ஒரு லெவலுக்கு உங்கள கொண்டு போவதற்கான பேச்சுவார்த்தையும் சரி, எடுத்து சொல்லிருவாங்க. இது வந்து வழிப்போக்கன் மூலம் வரும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த முக்கியமான சந்திப்பை நீங்கள் வெற்றி பெற்று வாழ்வதற்கான ஒரு விதை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கங்க. அந்த விதையின் மூலம் நல்ல ஒரு மரம் உங்களுக்கு வளர்ந்து நிக்கும்.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கிறது. பணம் வந்து கூடுதல் வருமானம் வரும். அத கொஞ்சம் சேமிப்பா நீங்க செலவு செய்யாம பார்த்து சேமிப்ப செஞ்சு கொள்ளுங்க. குடும்பத்தில் வந்து உங்களுடைய ஆலோசனை எப்பயுமே முக்கியமாக இருக்கு. மிதுன ராசி எப்பயுமே சிந்திச்சு செயல்படும் ராசி. முன்னும் பின்னும் யோசிப்பாங்க. ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் மன அழுத்தத்தை குறைச்சுக் கொள்ளுங்க. அதிர்ஷ்ட எண் வந்து உங்களுக்கு 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். முருகப்பெருமானுக்கு இணையாக இருக்கும் எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் வழிபடலாம். ஆனால் உங்களுக்கு முதன்மையானவர் எப்பொழுதுமே யானைமுக கந்தனாகிய விநாயகப் பெருமானே. யானைமுக விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு நல்ல அனுகூல பலனையே பெறும். கடகராசி லக்கி சம்பரில் 1வதாக இருக்கும் ராசி. கடகராசி அன்பர்களே, குரு உங்கள் ராசியிலே இருப்பதனால் இந்த வாரம் நம்பிக்கை அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், வியாபாரம் பெருகும், பண வரவு அதிகமாக இருக்கும், அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். தயவு செய்து கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். குடும்பத்தில் வந்து பெரியவர்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் இருக்கு. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறனால கடின உழைப்பின் மூலம் பணமும் அதிகமாக வரும். கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த வாரம் பொன்னான காலமே. லக்கி சம்பரில் 1வது இடத்தில் உட்கார்ந்திருக்கிறது. ஆகஸ்ட் 23ஆம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் அன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் நிதானமா செலவுபடுங்க. விநாயகர் அன்னைக்கு மட்டும் சந்திராஷ்டமம் அன்னைக்கு விநாயகரை கும்பிடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு. அதிர்ஷ்ட எண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு 2வது எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சரி, ஒரு கோயிலுக்கு நீங்க போறப்ப கண்டிப்பா வெள்ளை ட்ரெஸ்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 வைப்ரேஷன்ஸ் வந்து காட் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வந்து அம்பாள். அம்பாள் அவதாரம் இருக்கிற எந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்கலாம். அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான வாரம். சூரியனும் புதனும் சிம்மத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை மற்றும் தன்னிச்சையான முடிவு எடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம். சரிங்களா? தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு பாராட்டும் இந்த வாரம் கிடைக்குங்க உங்களுக்கு. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை உருவாகும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தவங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க பேச வேண்டாங்க. யோசிச்சு கொஞ்சம் பேசுங்க. அதே மாதிரி கவனம் பெற வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் சிம்ம ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் இருப்பதால் முக்கிய முடிவுகளை கொஞ்சம் பார்த்து எடுங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு பார்க்கிறப்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் நம்ம சொல்றோம். நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு இருக்கான்னு சொல்றத நம்மளுடைய சேனல்ல டெய்லி ராசி பலன் போடுவாங்க. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் வந்து 1. லக்கி சம்பர்ல இது 1வது இடத்திலும் இருக்கு. அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு 1ஆகவே இருக்கிறது. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறங்க உங்களுக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். அடுத்து கன்னிராசி அன்பர்களே, புதன் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல பலனை தருவார். கன்னிராசிக்கு எப்பயுமேங்க இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருந்து அப்படின்னு சொல்றதுனாலும், கன்னிராசி புதன் பகவான் ஆதிக்கத்துல இருந்தனாலும், நீங்க வந்து மகாலட்சுமியை கொஞ்சம் கும்பிடுங்க. அதே நேரத்துல நரசிம்ம பெருமாளையும் நீங்க கும்பிடுங்க. லட்சுமியும் நரசிம்மரும் சேர்ந்து இந்த கன்னிராசிக்கு நல்ல பலன்களை தருவார்கள். சரிங்களா? இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திட்டமிட்டு செயல்படும் வாரமாக இருக்கும். அந்த திட்டமிட்டு செயல்படுதலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கும். புதிய வேலை உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூல பலன்களை கிடைக்கும். வேலையில் சிறிய தாமதம் இருந்தாலும் முடிவில் உங்களுக்கே வெற்றி கிட்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கணக்குகளை நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. புதிய முதலீடு இந்த வாரத்தில் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். பழைய முதலீட்டிலேயே நீங்க மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. பணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீராகவே இருக்கும். தேவையான செலவுகளை நீங்கள் குறைக்கவும் மற்றும் சேமிப்பு ரொம்ப முக்கியங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்க சேமிப்பு குணம் அதிகமாகவே கொண்டவங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிறவியிலேயே வந்து அந்த பெர்த்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிறப்பிலேயே வந்து உங்களுக்கு அந்த சேமிப்பு திறன் உங்களுக்கு இருக்கு. பெண்களாக இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்பு திறன் ஏற்கனவே இருக்கும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லங்க. உங்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமாகவே இருக்கு. உங்களுடைய பேச்சு இந்த வாரம் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கும். அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்ற கருத்துக்கள் வந்து உதவும் மனப்பான்மையில் இருக்கும். கவனத்த அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப இந்த வாரத்துல நீங்க 26 முதல் 29 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த நட்சத்திரத்த படி அந்த டேட் இருக்கும். அத நம்மளுடைய டெய்லி பலன்ல நம்ம சொல்லிருவோம். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதிர்ஷ்ட எண்ண பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5. அதிர்ஷ்ட நிறம் வந்து உங்களுக்கு பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள். நான் சொன்ன மாதிரி நரசிங்க பெருமாளை நீங்க வணங்க வேண்டியதுதான். அதே நேரத்துல நீங்க மகாலட்சுமி, லட்சுமியின் அவதாரம் இருக்கும் எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் வணங்கலாம். துலா ராசி அன்பர்களே, துலா ராசி நேர்மையான ராசியில் இது மிகப்பெரிய முக்கிய நம்பராக இருக்கிறது. இந்த ராசி வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கான ராசி. அதாவது வந்து மகர ராசியும், கும்ப ராசியும், கடக ராசியும் கடின உழைப்பாளிகள் என்று சொன்னாலும்,
துலாம் ராசி இவர்கள் 12 மணி நேரத்தில் செய்யும் வேலையை இவர்கள் 8 மணி நேரத்தில் முடித்து விடுவார்கள். அவர்களுக்கு அறிவுத்திறனும், அந்த ஸ்மார்ட் ஒர்க் திறனும் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. இந்த வாரங்கள் முழுவதும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வாரம். லக்கி சாம்பரில் இது வந்து 2வது இடத்தை தக்க வைத்துள்ளது இந்த வாரத்தில். சக ஊழியரோட உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. புதிய வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம். டிரான்ஸ்ஃபருக்காண்டி முயற்சி செய்றவங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் அனுகூலமான பலன் இருக்கிறது. நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்துல வந்து இந்த துலா ராசி வந்து எப்பயுமே அங்க ஒரு கூட்டு முயற்சி. ஆனா அவங்க தன்னிச்சையாக செயல்படும் திறன் கொண்டவங்க தான். இருந்தாலும் கூட்டு தொழில் செய்றவங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் எப்பயுமே இருக்குங்க. ஏன்னா துலா ராசிக்கு வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு பலனை தரும். பணவரவு வந்து உங்களுக்கு சீராகவே இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. விருச்சக ராசி. விருச்சக ராசி எப்பயுமேங்க ஒரு கண்ணியமான வீரமுள்ள ராசி. இந்த வாரம் வந்து உங்களுக்கு புதிய முயற்சியா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய காலமாக இருக்கும். தொழில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பையே பெற்றுத் தரும். நிலுவையில் உள்ள வேலைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு முடித்து நல்ல நீங்க ஒரு சிறப்பை பெறுவீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு பலனை பெறுவீங்க. பணவரவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாகவே இருக்கும். பழைய பாக்கி உங்களுக்கு வசூலாகுங்க. சரிங்களா? இந்த குடும்பத்துல வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து எப்பயுமே அதிகரிச்சே இருக்கும் இந்த வாரம். நல்லாவும் இருப்பீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கங்க. அதிர்ஷ்ட எண் மிக அற்புதமான எண். அதிர்ஷ்ட எண் வந்து உங்களுக்கு 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் வந்து அடர் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம வந்து என்னதான் நம்ம முருகப்பெருமான வச்சு நம்ம சொன்னாலும், இங்க வந்து இந்த வாரத்துக்கு சிவபெருமான் உங்களுக்கு முக்கிய பலன்களை தருகிறார். தயவு செய்து நீங்கள் சிவபெருமானை கும்பிடுங்கள். முருகப்பெருமானை நீங்கள் கும்பிடலாம். ஆனால் சிவபெருமானை கும்பிட்டால் இந்த வாரம் உங்களுக்கு உத்தமமான வாரமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பு மூலம் நல்ல செய்தி வரலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சந்தையை நோக்கி செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். பணம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நேரமாக உங்களுக்கு சூழ்நிலையை உருவாக்கும். நல்ல நேரத்தில் நல்ல ஒரு விஷயங்களை செயல்படுத்தும் கால நேரம் உங்களுக்கு உருவாகும். கொஞ்சம் பயணம் அதிகமாக இந்த வாரம் இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து சொன்ன ராசியில வந்து சில ராசிக்கு வந்து லக்கி சம்பர் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறதும் மிகப்பெரிய ஒரு பலனை. நியர் அபௌட் லக்கி சேம்பர்ல முதல் இடத்துல கடக ராசியும், சிம்ம ராசியும் அத ஈக்குவல் பண்ணிக்கிட்டாலும், அடுத்து நானும் வர்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற ராசி தான் மகர ராசி. கடின உழைப்பாளிகளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் பொறுமை மற்றும் திட்டமிடல் மிகவும் அவசியம். ஆனால் வெற்றி உங்களுக்கே. நல்லா புரிஞ்சுக்கங்க. வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். தொழிலில் பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாகலாம். முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் முடித்து விடுவீர்கள். நான் முதலியே சொல்லிவிட்டேன், கடின உழைப்பாளி. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாரமாகவே இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யுங்க. பணம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரும். தாட்டு போட்டு நீங்க செலவு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சேமிப்பா செஞ்சு வைங்க. மகர ராசிக்கு எப்பயுமே ஒரு விதி சொல்லியிருக்கிறேன். நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். இத நான் வந்து வாரம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோர் பேச்ச கேட்டு இருப்பீங்க. கேட்டு நடந்து அதனால வெற்றி உங்களுக்கு கிடைச்சிரும். கல்யாணத்துக்கு பின் மனைவிய பேச்சை கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. ஏன் இந்த வார்த்தைய நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மகர ராசி தன்னிச்சையாக முடிவு எடுத்தாலும், அத நீங்க குடும்ப உறுப்பினரோட கேட்டு முடிவு எடுக்கிறப்ப, இன்னும் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கண்டிப்பா கேட்டு நடந்துக்கிருவீங்க. நல்ல ஒரு சிந்தனை உள்ள ராசி தான் மகர ராசி. அதிர்ஷ்ட எண்ண பொறுத்தவரைக்கும் வெற்றிக்கான படியான 8ஆம் நம்பரும், அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். டெய்லி ராசி பலன்ல நம்ம அது ஒரு சாஸ்திரத்தை வச்சு தெய்வங்கள் சொல்லுவோம். அத நீங்க கும்பிட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். அடுத்து கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் வாரமாக இருக்கும். தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொடர்புகள் உருவாகலாம். அதன் மூலம் நல்ல அனுகூல பலன்கள் கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் சமநிலையில் இருக்கும். வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள். சரிங்களா? அதனால வந்து எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும். 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பௌர்ணமி மற்றும் சந்திர நிலை காரணமாக ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகும். அதிர்ஷ்ட எண்ணை பொறுத்த வரைக்கும் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான். சரிங்களா? அடுத்த ராசி மீன ராசி. சனி வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த மீன ராசிக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியாக
முன்னேறும் வாரமாக இருக்கும். சனி பகவான் பின்னோக்கி செல்வதால் மந்த நிலையிலே இருக்குங்க இந்த வாரம் ஃபுல்லா. அதனால வந்து தொழில்ல கொஞ்சம் தாமதம் ஆகுது. நம்மளால இன்னும் அந்த பலன அடைய முடியல. நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி வருகிறது. அப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனாகவே இருக்கும். பொதுவா நவம்பர்ல இருந்தேங்க அந்த ராகு கேது பயிற்சியோட தாக்கம் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்ப இருந்து உங்களுக்கு உருவாகிரும். கவலைப்படாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு மந்த நிலை இந்த வாரத்தில் ஏற்படுத்தினாலும், தொழில் துறையில் கொஞ்சம் சறுக்கல்களை ஏற்படுத்தினாலும், உங்களுக்கு கடின முயற்சியின் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சேமிப்பு நல்ல பலனை தருங்க. கண்டிப்பா நீங்க சேமிப்ப செய்யுங்க. சரிங்களா? சேமிப்பு வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல பலனையே தரும். மீன ராசிய பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் பெரியவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சனிக்கிழமை சிவபெருமானை அல்லது சனீஸ்வரரை நீங்கள் வழிபடுவது மன அமைதிக்கு உதவும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இந்த வாரத்த பொறுத்தவரைக்குங்க, பொதுவா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், தனுசு அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகுங்க. சரிங்களா? சிம்மம் வந்து தொழில் மற்றும் தன்னம்பிக்கையும், கடகம் வந்து குடும்பம் மற்றும் வளர்ச்சி பாதையையும், மிதுனம் தொடர்புகள் மற்றும் தொழில் துறையிலையும், துலாம் ராசி உறவுகள் மற்றும் கூட்டாண்மையிலையும், ரிஷப ராசி பணம் மற்றும் குடும்பத்திலையும் ஆகிய விஷயங்கள் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்கள் தங்களுடைய சந்திராஷ்டம நாட்களை நினைவில் வைத்து முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பான நாள் தானுங்க. அதுல நம்ம பாக்குறப்ப வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை இதை நம்ம டெய்லி பலன் நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் பொது பலனாக அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க சூரியனை வணங்குங்கள். திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குங்கள். புதன்கிழமை விநாயகரை வணங்குங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வணங்குங்கள். சனிக்கிழமை சனீஸ்வரரை அல்லது சிவபெருமானை நீங்கள் வணங்கலாம். உங்களால் முடிந்த ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் செய்யுங்க. அது வந்து ஒருத்தருக்காவது நீங்க வாங்கி கொடுங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பலன்களை தரும். அனுகூலமான பயன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இப்ப 12 ராசிக்கும் அதுக்குண்டான பலன்களையும், அதற்குண்டான எல்லா ஒரு அம்சத்தையும் பற்றி நம்ம சொன்னோம். அன்பான என் மக்களே, இந்த சாதக விதி முன்னித்தரு விதி டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த சேனலை நீங்க லைக் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பனா தான் வந்து உங்களுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணா மட்டும் தான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வரும். கண்டிப்பா நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுடைய மனதையும், உங்களுடைய வாழ்க்கையையும் நல்ல நிலைக்கு எடுத்து செல்லும் என்று நம்புகிறோம். உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் ஏற்படட்டும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையட்டும். தொழில் வளர்ச்சி பெருகட்டும். பண வரவு பெருகட்டும். உங்கள் அனைத்து நல்ல முயற்சிகளும் வெற்றி பெறட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் சரவண பவ, நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.